வெல்கம் டு லிசிஸ் சமையல். இன்னைக்கு நம்ம பச்சை சுண்டைக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாத்திரத்தை அடுப்புல வச்சுக்குங்க. ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊத்திக்குங்க. இடிச்சு வச்ச பச்சை சுண்டைக்காயை சேர்த்துக்குங்க. சுண்டைக்காய் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. வறுத்த சுண்டைக்காயை எடுத்து தனியா வச்சிருங்க. வேறொரு பாத்திரத்தை எடுத்துக்குங்க. ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊத்திக்குங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் 1 கப் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 10 பல் பூண்டு சேர்த்துக்குங்க. ரெண்டு பெரிய தக்காளிய நறுக்கி சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கி விடுங்க. வறுத்த சுண்டைக்காயை சேர்த்துக்குங்க. நல்லா கிளறி விடுங்க. மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. மசாலா நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நெல்லிக்காய் அளவு புளிய கரைச்சு புளி கரைசலை சேர்த்துக்குங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்துல தேங்காய் பால் சேர்த்துக்குங்க. நல்லா கிளறி விடுங்க. நல்லா கொதிச்சதும் 1/2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குங்க. மல்லி இலை தூவி இறக்குங்க. சூடான சுவையான சுண்டைக்காய் குழம்பு ரெடிங்க. கண்டிப்பா செஞ்சு பாருங்க. சுண்டைக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லிசி சமையல் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.